டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டெட்டு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, டிஆர்பி எல்லாத்துலேயும் கேட்கக்கூடிய முக்கியமான தமிழ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அணிகலன்கள். அணிகலன்கள் சிலம்பு, கிண்கிணி காலில் அணிவது, அரைநான் அப்படிங்கிறது இடையில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, குண்டலம் குழை காதில் அணிவது, சூழி அப்படிங்கிறது தலையில் அணிவது. இது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்து கூட கேட்கலாம். அடுத்து பார்த்தோன்னா பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழில் மொத்தம் 10 பருவங்கள் இருக்கும். அதில் 7 பருவங்கள் ஆண்பால் பெண்பால் ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கும். 3 பருவங்கள் ஆண்பாலுக்கு தனியாகவும் பெண்பாலுக்கு தனியாகவும் இருக்கும். இப்போ இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் பார்த்தோன்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இது 7ம் 2 பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவாக இருக்கும். இல்லை ஆண்பார் பிள்ளை தமிழில் பார்த்தோன்னா கடைசி 3 பருவம் மட்டும் சிற்றில், சிறுபறை, சிறுதேர்னு முடியும். பெண்பார் பிள்ளை தமிழில் கடைசி 3 பருவம் பார்த்தோன்னா கழங்கு, அம்மானை, ஊசல். இது 3ம் பெண்பார் பிள்ளை தமிழுக்குள்ள பருவங்கள். அடுத்தது பார்த்தோன்னா பொது இலக்கணம். வெண்பா, ஆசிரியப்பா ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஓசை பார்த்தோன்னா வெண்பா செப்பல் ஓசை பெற்று வரும், ஆசிரியர்பா அகவல் ஓசை பெற்று வரும். சீர்னு பார்த்தோன்னா வெண்பா ஈற்றடி மூச்சீராகவும் ஏனைய அடிகள் நாற்சீராகவும் வரும். இயற்சீர், வெண்சீர் மட்டுமே பயின்று வரும் வெண்பால. ஆசிரியப்பாவில் பார்த்தோன்னா ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்சீர் குறைவாகவும் பயின்று வரும். தலைன்னு பார்த்தோன்னா இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை மட்டும் பயின்று வரும் வெண்பால. ஆசிரியர்பாவில் பார்த்தோன்னா ஆசிரியர் தலை மிகுதியாகவும் வெண்தலை களித்தலை விரவியும் வரும். அடின்னு பார்த்தோன்னா வெண்பால 2 அடி முதல் 12 அடி வரை அமையும். களிவெண்பா 13 அடிக்கு மேற்பட்டு வரும் வெண்பால. இதே ஆசிரியர்பால பார்த்தா 3 அடி முதல் எழுதுபவரோட மனநிலைக்கு ஏற்ப அடி அமையும் ஆசிரியர்பாவில். முடிப்பு எப்படி முடிப்பாங்கன்னா வெண்பால பார்த்தோன்னா ஈற்று சீர் நாள், மலர், காசு, பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும் வெண்பால. ஆசிரியர்பால பார்த்தா ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு. இதான் வெண்பாக்கும் ஆசிரியர்பாக்கும்ல டிஃப்ரென்ஸ். அப்புறம் பார்த்தோன்னா பாவோசை, ஆப்போசை தரும் பாவோசை. அப்படி பார்த்தோன்னா செப்பலோசை அப்படிங்கிறது இருவர் உரையாடுவது போன்ற ஓசை, 2 பேர் பேசுகிற மாதிரி உள்ள ஓசை தான் செப்பலோசைன்னு சொல்லுவாங்க. அகவல் ஓசை பார்த்தோன்னா ஒருவர் பேசுதல் போன்ற, அதாவது சொற்பொழிவாட்டுவது போன்ற ஓசை தான் அகவல் ஓசை. இப்போ சொற்பொழிவாட்டுவாங்க இல்லையா, இப்போ ஒருத்தவங்க தான் பேசுவாங்க இல்லையா, அதுதான் அகவல் ஓசை. துள்ளல் ஓசை அப்படிங்கிறது கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை தான் துள்ளல் ஓசை. அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவது தான் துள்ளல் ஓசை. தூங்கல் ஓசை பார்த்தோன்னா சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை தான் தூங்கல் ஓசை. சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை தூங்கல் ஓசை. அதாவது தாழ்ந்து மட்டும்தான் வரும், தாழ்ந்தே வரும். இது யாப்பதிகாரத்தில் புலவர் குழந்தை சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பார்த்தோன்னா ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர்னு இருக்குல்ல, அது என்னன்னு பார்ப்போம். ஓரசை சீர்னா நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்புனா காசு, நிறைபுனா பிறப்பு. இது ஓரசை சீர், ஓரசையில் பிரிக்கிற சீர். ஈரசை சீர்னா நேர் தேமா, நேர் புளிமா, நிறை கருவிலம், நிறை கூவிலம். இதை நேர் கொடுத்து என்னான்னு கேட்பாங்க, நம்ம கூட எழுதலாம் தேமா அப்படின்னு. ஈரசை சீராக பிரிக்கிறது. நேர்னா தேமா, நேர்னா புளிமா, நிறைனா கருவிலம், நிறைனா கூவிலம். இதே மூவசை சீரில் 3வது சீர் நேருன்னு முடிஞ்சதுன்னா அது காயின்னு எழுதிக்க வேண்டியதான். இதே 3வது சீர் நிறைன்னு எழுதிச்சுன்னா கனின்னு எழுத வேண்டியதான். இப்போ நேர் தேமான்னு நம்ம படித்தோம். மூவசை சீரில் நேர் இன்னொரு நேர் 3வது சீரும் நேருன்னு வந்துச்சுன்னா தேமாங்காய். இதே நிறைன்னு வந்துச்சுன்னா தேமாங்கனி. கடைசியில் நிறைன்னு முடிஞ்சால் கனி. 3வது சீர் நேருன்னு முடிஞ்சால் காய். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ நேர் புளிமான்னு பார்த்தோம். இது நேர் வந்தால் புளிமாங்காய். இதே நிறை அப்படின்னு முடிஞ்சால் புளிமாங்கனி. இந்த நிறை கருவிலம் பார்த்தோம் ஈரசையில். மூவசையில் பார்த்தோன்னா நிறை நேர் சேர்த்துருக்காங்க, அப்போ கருவிலங்காய். இதில் பார்த்தோன்னா நிறை 3 சீரும் நிறையாக இருந்தால் அது கருவிலங்கனி. அடுத்து நிறை கூவிலம் ஈரசையில். மூவகை சீரில் பார்த்தோன்னா
நேர் நிறை நேர் கூவிலங்காய். இது நேர் நிறை நிறைன்னு முடியறனால கூவிலங்கனி.